இந்த வயசுல லவ் பண்ணாத, சீரழிஞ்சு போயிருவேன். இந்த கை தட்டினது எல்லாம் காதை மூடுன்னு சொன்னது அம்மா அப்பா. ஏன் தெரியுமா சொல்றேன்? படிக்கணும்னு வந்துட்டோம்னா குழந்தைகள லவ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குல்ல, அது இட்ஸ் எ கமிட்மெண்ட். மனசு ரொம்ப பாதிச்சிடும், உன்னுடைய இலக்கை நோக்கி உன்னை செலுத்த விடாது. அதுல இப்போ சிக்கிக்காத. யாராவது பார்த்து வச்சிருந்தானா வச்சிக்க, வேணான்னு சொல்லல, பழகாத, பர்சீவ் பண்ணாத, கொஞ்சம் காத்துரு, டிகிரி முடி, பெரிய இடத்துக்கு வேலைக்கு போ, அது தானா வந்து உன் காலடியில சேரும். நீ ட்ரை பண்ணவே வேணாம், உன்னை நீ சிறப்பாக்கி கொள். இன்னொரு மந்திர சொல்ல சொல்றேன் இன்னைக்கு, உன் டைரியில சாமி சொல்ற மாதிரி சொல்றேன், எழுதி வச்சுக்கோ. உன் வாழ்க்கை துணையை 17 வயதில் இருக்கக்கூடிய ஆண் பெண் 2 பேருக்கும் சொல்றேன், உன் வாழ்க்கை துணையை இந்த வளாகத்திற்குள் தேடாதே, அவர்கள் இங்கே இல்லை, இங்கே இல்லை. எவ்வளவு கம்முன்னு இருக்குதுங்க. சாமி சொல்றேன்னு சொல்லிட்டேன்ல, உண்மையத்தான் சொல்றேன் குழந்தைகளை. 25 ஆண்டுகளுக்கு மேலாக ஆசிரியராக இருந்து உங்களை, உங்கள் வயதொத்த பிள்ளைகளை 25 ஆண்டுகளமாக பார்த்து கொண்டிருக்கிறேன். அவர்களுக்கு என்னென்ன நேர்கிறது என்பது எனக்கு தெரிந்திருக்கிறது. அதனால் அந்த கவலையோடு என் பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன், தயவு செய்து இந்த ஆண் பெண் பிரச்சனைகளில் இந்த 4-5 வருடங்கள் ஈடுபடாதீர்கள். வெறும் கல்வி என்கின்ற அந்த தீபத்தை கையில் எடுத்துக் கொள்ளுங்கள். வாழ்க்கை உங்களுக்கு தேவையான உயர்வுகளை உங்கள் காலடியில் கொண்டு வந்து போடும் என்கின்ற இந்த அறம் பேசுகின்ற இந்த நாவினால் சொல்லுகின்ற வார்த்தையை உங்களுக்காக நான் வைக்கின்ற பிரார்த்தனை எடுத்துக்கொள்ளும்.